வெசாக் பண்டிகை எனது வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றங்கள். 2015ஆம் ஆண்டு முதலாக வெசாக் எனது நைஜீரிய நண்பி, கிறிஸ்தவ நண்பியுடன் பார்க்க சென்றபோது, அன்றைய காலகட்டத்தில் எனக்கு எந்த ஒரு பௌத்த மதத்துடனோ, சிங்களவர்களுடனோ, ஸ்ரீலங்கா நாட்டுடனோ எந்த ஒரு தொடர்புமே இன்றி ஒரு எதிரி தன்மையாக இருந்த வேளையில் எனது நண்பி இந்த வெசாக் பண்டிகை காலத்தில் மிகவுமே சந்தோஷமாக அனுபவித்ததன் காரணமாக அவருடன் முதலாக வெசாக் தன்சல வெசாக் லைட்ஸ் இவற்றையெல்லாம் பார்க்க சென்றது. அது ஒரு களியாட்டமாக, மதத்தோடோ எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் ஒரு களியாட்டாக, ஒரு என்ஜாய் பண்ணுறதற்காக நாங்கள் செய்த ஒன்று. ஆனால் அதுதான் எனது ஒரு விதையாக, நாங்கள் ஒரு ஃபன்னுக்காக செய்த ஒன்று பிற்காலத்தில் அது ஒரு மரம் போல எனது வாழ்வின் அங்கமாக மாறிவிட்டது. 2017ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டு ப்ரொஃபஸர் ஒருவர் கங்காராமை விஹாரையில் கொண்டு போய் காட்டினார் வெசாக் லைட்ஸ். உண்மையிலேயே நான் ரசித்தேன் அந்த நேரம். ஸ்பெஷலி கங்காராம விஹாரைக்கு முன்னால் இருக்கின்ற அந்த பைர லேக்கில் ஒரு கப்பலில் நேவி அவர்கள் பாட்டு படிப்பார்கள். அந்த கப்பல் அந்த தண்ணீரில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சவுண்ட், அந்த சவுண்டே அது ஒரு தனித்துவமான ஒரு நிகழ்வு. நான் பல நாடுகளுக்கு பயணித்துள்ளேன், பல நாட்டு நிகழ்ச்சிகளை பார்த்துள்ளேன். ஆனால் ஸ்ரீலங்காவில் இந்த வெசாக் பண்டிகை, அதுவும் தண்ணிக்குள்ள போட்டில் இருந்து பாடுறதுன்றது ஒரு தனித்துவமான ஒரு விடயம். ஸோ அன்றைய காலகட்டத்தில் எனக்கு அது நேவி என்று தெரியாது. ஆனால் நான் மிகவுமே விரும்பி பார்த்தேன். அது ஒரு தனித்துவமான ஒரு அனுபவமாக இருந்தது. பின்னர் எனது சிங்கள நண்பருடன் முதலாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் பேண்ட் கேட்டு பார்க்க சென்றேன். அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. அப்போது தான் எனக்கு தெரியும், ஸ்ரீலங்கா இராணுவம் போர் புரிய மாத்திரம் செல்வதில்லை. அவர்களில் வெவ்வேறு விதமான துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒன்று இசை கலைஞர்கள். ஸோ அந்த இசையில் நான் என்னை மறந்து விட்டேன். எனக்கு பெரிய அதிசயமாக இருந்தது. ஒரு காலத்தில் வெறுத்தவர்களை நான் எவ்வாறு ரசிக்க ஆரம்பித்து விட்டேன். அதிலும் விசேடமாக ஸ்ரீலங்கா விமானப்படை. அந்த நேரம் நிறைய கோபம் இருந்தது நவாலி விமான குண்டுவீச்சு காரணமாக. ஆனால் அவர்களுடைய அந்த இசையை ரசிக்க ஆரம்பித்ததும் எனக்கே அந்த கோப தாபங்கள் எல்லாம் போன மாதிரி, அப்படியே இருந்து பாட்டை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு மனநிலை ஏற்பட்டது. பின்னர் விமான நேவியின் அது அந்த கப்பல், அந்த தோணியோ, அந்த சின்ன இது கோல் ஃபேஸில் அதுக்கு அங்கேயும் ஒரு சின்ன ஒரு கால்வாய் ஒன்று இருக்கின்றது. அந்த கால்வாயில் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அங்கு பெருசாக கங்காராமையில் நிறைய ஆக்கள் நிற்பார்கள். ஆனால் இந்த இடத்தில் ஆக்களே இல்லை, ஒரு கொஞ்சம் பேர் தான். ஆகவே நான் மிகவுமே அதில் அப்படியே பல மணி நேரம் இருந்து ரசித்து கேட்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அது எனது வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை முப்படையினருடன் ஏற்படுத்திய வெசாக் கொண்டாட்டமாக இருந்தது. கடந்த வருடம் நான் எனது வெசாக் தினத்தன்று யாழ்ப்பாணத்தில் இருந்தேன். அதே நேரம்
கிளிநொச்சி இரணமடுவில் வந்து வெசாக்கை தமிழில் கேட்டு அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. விசேடமாக புத்த பகவானின் பிறப்பு குறித்தான கதைகள் வந்து முதன் முறையாக நான் தமிழில் கேட்டது வந்து இரணமடு சந்தியில். ஸோ ஒரு காலத்தில் வந்து இரணமடு சந்தியில் நாங்கள் 96ஆம் ஆண்டு புலி பயங்கரவாத அமைப்பினரின் கட்டுப்பாட்டில் வாழ்ந்தபோது அங்கு சைக்கிளில் பயணித்த அந்த சந்தியில் வந்து ஆமிக்காரர் அவர்கள்தான் அந்த வெசாக்கை ஒழுங்குபடுத்தியது. அங்கு வந்து தமிழில் புத்த பகவான் எல்லாமே எனக்கு புது அனுபவமாக இருந்தது. நிறைய தமிழாக்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து வெளி உலகுக்கு வந்து தமிழர்கள் வந்து பௌத்தத்தை ஏற்பதில்லை. ஒரு கொஞ்சம் பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுகிறார்கள். அதைத்தான் நாங்கள் வந்து படம் காட்டுறது சர்வதேசத்துக்கு. ஆனால் நிஜத்தில் வந்து நியாயமான, எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் அவர்கள் வந்து இறுதி போரில் பாதிக்கப்பட்ட தமிழர்கள், அவர்களே வந்து அந்த இடத்தில் வந்து மிகவுமே வந்து ஆசையாக விருப்பத்தோடு, யாருமே அங்கே வந்து ஒரு பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு வந்து அப்படி இல்லை, மோட்டார் பைக்ஸில் சைக்கிள் தங்கட பாட்டில் வந்து ரசித்து ருசித்து அனுபவித்த அந்த இது வந்து மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அதே நேரம் நான் தங்கி நின்ற அந்த விஹாரையில் வந்து ஐஸ்கிரீம் தான் சில கொடுத்தார்கள். அதுக்கு எண்ணெய் ஐஸ்கிரீம் போட சொல்லி கொடுத்தது வந்து அது ஒரு புது அனுபவம். ஏனென்றால் நான் அன்று வரையும் வந்து நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டவளாகத்தான் இருந்தேன். முதலாக நான் அந்த இடத்தில் நின்று மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதுவும் அங்கு இருந்தது வந்தவர்கள் சிங்களவர்கள். ஆகவே அந்த சிங்களவர்களுக்கு தமிழர் நான் ஒரு பௌத்த விகாரையில் இருந்து கொடுப்பது என்பது ஒரு பெரிய ஒரு விடயம் எனக்கு. அதுவும் வடமாகாணத்தில் தமிழர் இடத்தில் என்றால் நான் 95ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் நாங்கள் முரசுமோட்டையில் இடம்பெயர்ந்து வந்து வாழ்ந்த நாங்கள். ஆகவே அவ்வாறு வாழ்ந்த நான் ஒரு விஹாரையில் நின்று ஐஸ்கிரீம் கொடுத்தது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதே நேரம் வருடம் எங்களுடைய வெள்ளவத்தை போலீஸ் ஸ்டேஷனில் தான் சில அன்னதானம் கொடுப்பது வளமை. ஸோ அங்கு போய் அன்னதானம் பெறுவதும் வந்து எனது வளமை. ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் போலீஸை கண்டு பயந்தது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக பயந்த ஒரு காலம். அதே நேரம் தமிழாக்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் என்று சொன்னால் கைதுகளாகத்தான் இருந்த ஒரு காலம். ஆனால் இன்று நிலை மாறி ஒரு வரவேற்பு, அந்த வரவேற்பு மிகவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு வரவேற்பு. அவர்களே வந்து விரும்பி சாப்பாட்டை போட்டு தந்து இருத்தி வைத்து அங்கேயே சாப்பிட்றதுன்றது ஒரு தனித்துவமான ஒரு விடயம். ஆகவே அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அமைகின்றது. அதே நேரம் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் தான் சில, ஸோ அதையும் வந்து சாப்பிடக்கூடியதாக இருந்தது. விசேடமாக ஒரு இடத்தில் இம்முறை கோல்ஃபேஸில் லைனப்பில் நிற்கும் போது அது வந்து நாங்கள் வந்து இப்போ தாண்டிக்குள தடுப்பு முகாம், அதாவது தமிழ் புலி பயங்கரவாத அமைப்பில் இருந்து ஆமி கட்டுப்பாட்டுக்கு போகும்போது எவ்வாறு ஆமி வந்து எங்களை வந்து உள்ளுக்க விடுறதுக்கு நாங்கள் காத்திருந்தோமோ அந்த அனுபவங்களை தரக்கூடியதாக இருந்தது. அல்லது இராணுவ சோதனை முகாம், நாங்கள் வந்து கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்கும் போது ஓமந்தை இராணுவ சோதனை முகாமில் எவ்வாறு சோதிக்கப்படுவதற்காக காத்திருந்தோமோ அது மாதிரி அந்த நேரம் வந்து அந்த டைம் வரையும் வந்து அங்கு காத்திருக்கும் போது எனக்கு பல நினைவுகள் வந்தது. என்னென்னு சொன்னால் நான் இம்முறை வந்து அங்கே போனது வந்து எனது சொந்த விருப்பத்தோடு நான் விரும்பி சென்றது. ஆனால் அன்றைய காலத்தில் காலத்தின்
கட்டாயம் வந்து எங்களை வந்து இராணுவ சோதனை முகாமுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தியது. ஆகவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வந்து இராணுவத்தை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருந்தது. ஆகவே வந்து இன்று வந்து விருப்பத்தோடு செய்யும் போது அன்று ஃபீல் டு ஹீல், அதாவது உணர்ந்து எங்களை குணமாக்க வேண்டிய அவசியத்தின் வலிமையை நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதாவது இன்று நான் இருக்கும்போது அன்று நான் எவ்வாறான மனநிலையுடன் இருந்தேன், அந்த மனநிலையில் வந்து நான் எப்படி அதை நான் குணப்படுத்துவதற்கு இன்று அதனூடாக பயணிப்பது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அதே நேரம் ஒரு மாற்றத்தை என்னுள் உருவாக்கினேன். அதாவது இந்த இராணுவ சோதனைகள் என்பது வந்து எங்களை தண்டிப்பதற்காக இல்லை, மாறாக எங்களுக்கு வந்து அவர்கள் வந்து பாதுகாப்பை வழங்குவதற்காக செய்யும் ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அது எனது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுவரையும் வந்து இந்த இராணுவ சோதனை முகாம்கள், இராணுவ சோதனைகளை ஒரு தவறான பாதையில் தான் பார்த்தேன். ஆனால் இன்று அவற்றை எமது பாதுகாப்புக்காக செய்தார்கள், அல்லது வந்து தற்கொலை குண்டுதாரிகளின் தாக்குதலினால் நிறைய தமிழர்கள், நிறைய ஸ்ரீலங்கா நாட்டவர்கள் இறந்திருப்பார்கள். ஆகவே எங்களை பாதுகாப்பதற்காகத்தான் அவர்கள் வந்து அவ்வாறான கட்டுப்பாட்டுக்களை விதித்துள்ளார்கள். நாங்கள் வந்து ஒழுங்காக போய் அன்னதானத்தை பெறுவதற்காக லைனில் நிறுத்தினார்கள். அவர்கள் வந்து நாங்கள் செல்லும் வரையும் எங்களை அந்த டைம் வரையும் காத்திருக்க வைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அவர்கள் ஆகவே எல்லாமே அந்த ஒழுங்கு முறைக்கு வந்து அவர்களுடைய அந்த கட்டுப்பாடு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஆகவே அதை நான் நன்கு அந்த இடத்தில் நிற்கும் போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே வந்து ஸ்ரீலங்கா முப்படையினர் வந்து வெசாக் காலத்தில் மிகவுமே வந்து செயற்படுகின்றார்கள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகம், பிரசிடென்ட் ஆஃபீஸ் கோல்ஃபேஸில் இருக்கின்றது. அங்கும் வந்து இம்முறை வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினரின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஆகவே இவ்வாறு பலவிதமான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் மூலமாக என்னை குணப்படுத்தி அதே நேரம் ஸ்ரீலங்கா நாட்டுடன் ஒரு சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் போலீஸ் ஐஸ்கிரீம் முகநூல் கலவரமானது வந்து உண்மையிலேயே என்னை வந்து தமிழ் புலி பயங்கரவாதத்தை வந்து அடையாளப்படுத்துவதற்கு அந்த முகநூல் பிரச்சனை வெசாக் ஊடாக ஏற்படுத்தப்பட்டது ஒரு காரணமாக அமைகின்றது. ஆரம்பத்தில் தமிழர்கள் என்னை இன துரோகி என்று பட்டம் சூட்டி எல்லாமே செய்தார்கள். ஆனால் நான் ஒரு வருத்தம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்று வந்து எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் அவர்கள் மீது மிகவும் கோபம் இருக்கின்றது. விசேடமாக எனது அம்மா இவர்கள் இருவரையும் அவர்கள் தாக்கியது என்றால் என்னை அவர்கள் வந்து பல ஆண்டுகளாக தாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதன் மத்தியில் நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எந்த ஒரு ஈடுபாட்டையும் செய்யாத அவர்கள், விசேடமாக அம்மம்மா இறந்து 40 வருடங்கள் ஆகிவிட்டன. அதன் பிறகும் இந்த தமிழ் புலி பயங்கரவாத ஆதரவாளர்கள் இறந்தவர்களையும் இவ்வாறு ஈனப்படுத்தி, கொச்சப்படுத்தி, இழிவுபடுத்துவது ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய செயல், கண்டனைக்குரிய ஒரு செயல். உண்மையிலே வந்து இன்று வந்து எனக்கு எந்த ஒரு தமிழ் புலி பயங்கரவாதிகள் மீதும் அவர்கள் ஆதரவாளர்கள் மீதும் எந்த ஒரு இரக்கமே எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அவ்வாறு விசேடமாக அம்மாவையும் அவர்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள். ஆகவே அந்த வலி தான் இன்று நான் பல பதிவுகளை மேற்கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஈனப்பிரவைகளாகிய அவர்கள் தங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்காக எல்லா மக்கள், விசேடமாக அம்மம்மா போன்றவர்கள் எந்த ஒரு தப்பும் செய்யாது ஒரு தமிழ் பெண்ணாக
கடைசி வரையும் தமிழனாக வாழ்ந்த ஒருவரை இவர்கள் இவ்வாறு கொச்சைப்படுத்துவார்கள் என்றால் இவர்கள் எவ்வாறான பிறவி? ஆகவே அவர்களுக்கு என்றுமே இரக்கமும் இல்லை, என்றும் தண்டனைக்குரிய வழிகளை நிச்சயமாக மேற்கொள்ளுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.